Hello friends, welcome to Learners Forum. லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் ஒன்றுமே டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா LTI சிஸ்டம். ஸோ இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருப்பாங்க காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ LTI அப்படின்னா லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் அண்ட் டைம் இன்வேரியன்ட். ஸோ இந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸுமே வந்து இந்த சிஸ்டம்குள்ளே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் லீனியர்னா சிஸ்டம் எப்படி இருக்கணும் அண்ட் டைம் இன்வேரியன்ட்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கீ பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய ஓவர்வியூவை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லீனியராக சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னா நமக்கு டைம் ஸ்கேலிங் டைம் ஷிஃப்டிங் வந்து எந்த வித அஃபெக்ட்டுமே பண்ணாது. ஸோ சிஸ்டம் வந்து நமக்கு லீனியராக மெயின்டைன் ஆகும். அண்ட் அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்பையும் நமக்கு சிஸ்டம் வந்து லீனியராக இருக்கும். நெக்ஸ்ட் இன்டெகிரேஷன் டிஃபரன்சியேஷன் ஈவன் ஆட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும்போதும் அகெயின் சிஸ்டம் வந்து லீனியராக இருக்கும். அண்ட் லாஸ்டா ஸ்பிட் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு லீனியராக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை தாண்டி இதில் வேற ஏதாவது நமக்கு டீவியேஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து சிஸ்டம் நமக்கு நான் லீனியராக இருக்கும். இப்போ இதே மாதிரி டைம் இன்வேரியன்ட் சிஸ்டமுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஸ்கேலிங் இங்கே இருக்கக்கூடாது. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு டைம் வேரியண்ட்டாக மாறிடும். நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்க டேர்ம் இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணியிருக்க டேர்ம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி நமக்கு என்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அப்போ இருக்க சிஸ்டம் வந்து நம்ம லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்கு பேசிக்காக ஒரு 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் y of t is equal to 3 plus 2 into x of t. ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க சிஸ்டம் வந்து இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு x of tக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு. ஸோ கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சிஸ்டம் லீனியாரிட்டி அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த டேர்ம் நமக்கு லீனியராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து டைம் இன்வேரியண்ட்ல இருக்கு. இங்கே இருக்க கோஎஃபிஷியன்ட் அகெயின் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கு. ஸோ இந்த டேர்மும் நமக்கு டைம் இன்வேரியண்ட்டாக இருக்கு. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு டேர்ம் ஆட் ஆயிருக்கு. ஸோ அடிஷ்னலாக ஒரு டேர்ம் ஆட் ஆகிருந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா டைம் இன்வேரியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டேர்மில் நமக்கு டைம் இன்வேரியண்ட்டாக இருக்கும். ஆனால் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி படி ஒரு டேர்ம் ஆடட் ஆகவோ இல்லை சப்ராக்டடாகவோ இருந்துச்சு அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட்டை தாண்டி அப்போ நமக்கு சிஸ்டம் நான் லீனியராக மாறிடும். ஸோ இந்த ஓவரால் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு டேர்ம் நான் லீனியராக இருக்கிறதுனால கொடுத்துருக்க சிஸ்டம் வந்து இட் டஸ் நாட் பிலாங் டு அன் LTI சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சிஸ்டம் வந்து லீனியர் டைம் இன்வேரியண்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ y of t is equal to 3 into x of t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க கோஎஃபிஷியன்ட் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கு. ஸோ சிஸ்டம் வந்து லீனியராக இருக்கும் அண்ட் டைம் இன்வேரியண்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டு கண்டிஷனையுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால கொடுத்துருக்க y of t it belongs to an LTI சிஸ்டம். ஸோ கொடுத்துருக்க சிஸ்டம் வந்து லீனியர் டைம் இன்வேரியண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த LTI சிஸ்டமோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்டை நம்ம பார்க்கலாம். LTI சிஸ்டமை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தா பார்க்க போகிறது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து LTI சிஸ்டமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு LTI சிஸ்டம் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்புட்டாக நமக்கு ஆஸ் யூஷுவல் எக்ஸ் ஆஃப் டின்னு இருக்கும் அண்ட் அதே மாதிரி அவுட்புட் நமக்கு ஒய் ஆஃப் டி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸுக்கும் இந்த பிளாக் டயக்ராமுக்கும் எப்படி ரிலேட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே அவுட்புட்டை தான் டிஃபைன் பண்ணும். ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கும்போது நம்ம இன்புட்டாக இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை கொடுக்கும்போது அப்போ கிடைக்கிற அவுட்புட் இல்லை ரெஸ்பான்ஸ் அதை தான் வந்துட்டு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை தான் இன்புட்டாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக இங்கே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டெல் ஆஃப் டி அப்படின்னு இருக்கும்.
இந்த del of t இப்போ LTI சிஸ்டம்க்கு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் தான் வந்து நம்ம h of t அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த h of t அப்படிங்கிறது தான் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை எப்போ நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா நம்ம கொடுக்குற இந்த இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் வந்து யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி கொடுக்குற சிஸ்டம் வந்து LTI சிஸ்டமாக இருக்கணும். LTI சிஸ்டமில் மட்டும்தான் நம்மளால இந்த h of t ஓட வேல்யூவை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதில் இருக்க 2 முக்கியமான கண்டிஷன். ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் obtained from an LTI system when del of t is taken as input. ஸோ இதில் இந்த del of t அப்படிங்கிறது யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷனாக தான் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால h of t கண்டுபிடிக்க முடியும். ஸோ h of t அப்படிங்கிற வேல்யூவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ணி டைம் டொமைன்ல இருந்து ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம 2 டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஒன்று லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், இன்னொன்று ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைம் டொமைன்ல இருந்து எஸ் டொமைனுக்கு சேஞ்ச் ஆகும். அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது டைம் டொமைன்ல இருந்து ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகும். அண்ட் இந்த எஸ்ங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா பிளஸ் ஜே ஒமேகா. ஸோ இங்கே நமக்கு ஃப்ரீக்வன்சி டொமைன்லேயே தான் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு கம்ப்யூட்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஹெச் ஆஃப் டிக்கு நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ஹெச் ஆஃப் எஸ்ஸுக்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஹெச் ஆஃப் டி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஹெச் ஆஃப் டி அண்ட் ஹெச் ஆஃப் எஸ் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பராமீட்டரை நம்ம டிஃபைன் பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் LTI சிஸ்டம் பேஸ் பண்ணி அடுத்த நம்ம பார்க்க போகிறது தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹெச் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ரேஷியோ ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். ஸோ ஜென்ரலாக அவுட்புட்டை நம்ம என்னென்னு டிஃபைன் பண்ணியிருப்போம், y of t அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்போம். அண்ட் அதே மாதிரி இன்புட்டை வந்து நம்ம x of t அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்போம். இந்த y of tக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா y of s அப்படின்னு கிடைக்கும். அண்ட் x of tக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா x of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த y of s டிவைடட் பை x of s அப்படிங்கிற ரேஷியோ தான் நமக்கு h of s ஓட வேல்யூ. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இனிஷியல் கண்டிஷன்ஸையுமே நம்ம 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த கண்டிஷனில் தான் h of s ஓட வேல்யூவை நம்மளால y of s டிவைடட் பை x of s அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிசல்ட். இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இதுல எல்லாம் கொஸ்டின்ஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜென்ரலாக 2 ஃபார்மேட்டில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு y of t is equal to sum x of t அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னலை இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டினா இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும், y of s அப்படின்னு இங்கே சேஞ்ச் ஆகும். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ முடிச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே x of t இருக்கிறதுனால x of s அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை பொறுத்து அதுக்கு ஈக்குவலண்டான லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ நமக்கு இங்கே ஃபில் ஆகும். ஸோ இதுல இருந்து y of s டிவைடட் பை x of s அப்படிங்கிற ரேஷியோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா அப்போ கிடைக்கிற இந்த வேல்யூ ஆஃப் h of s அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். சப்போஸ் கொஸ்டின்ல வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த h of sக்கு நம்ம இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு h of t அப்படிங்கிறது கிடைச்சிடும். இதுதான் நம்மளுடைய இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வேல்யூ. இது வந்து ஒரு ஃபார்மேட். இன்னொரு ஃபார்மேட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் h of t வேல்யூ அண்ட் இன்புட் x of t இது ரெண்டுத்தையும் கொடுத்துருவாங்க. இதுல இருந்து நமக்கு அவுட்புட் என்ன, y of t என்ன அப்படின்றது தான் வந்து கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணணும். h of s is equal to y of s divided by x of s. இதுல இருந்து y of s ஓட வேல்யூவா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா h of s into x of s அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த h of tக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். அப்போ நமக்கு h of s கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி
இந்த x of t க்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா x of s கிடைச்சிரும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு y of s கிடைக்கும். நமக்கு தேவை என்ன? அவுட்புட் y of t. ஸோ இதுக்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு y of t கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் y of t is equal to x of t minus 2 அண்ட் இந்த வேல்யூக்கு நம்ம இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன், இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க சிஸ்டம் வந்து நமக்கு LTI சிஸ்டமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த y of t யோட வேல்யூ LTI-ஆ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். y of t which is equal to x of t minus 2. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு டைம் ஷிஃப்டிங் மட்டும் நடந்திருக்கு. ஸோ டைம் ஷிஃப்டிங் வந்து நடந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு சிஸ்டம் லீனியராக தான் இருக்கும் அப்படின்றத பார்த்துருப்போம். அண்ட் அதே மாதிரி நமக்கு டைம் இன்வேரியண்ட்டாக வேரியண்ட்டாக பார்க்கும்போது நமக்கு டைம் இன்வேரியண்ட்டாக தான் இருக்கு. ஸோ கொடுத்துருக்க சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு LTI system. ஸோ இப்போ நம்ம இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனில் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா y of s which is equal to x of t minus 2 அப்படின்னு இருக்கு. ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா x of t minus t naught அப்படின்ற ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா இதுக்கு ஈக்குவலண்டான லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவா நமக்கு x of s into e power minus st naught அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? x of s into e power minus இங்கே t naught ஓட வேல்யூ 2 அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு e power minus 2s அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ தேவை என்னன்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ரேஷியோ ஆஃப் y of s by x of s அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் நமக்கு என்ன கிடைக்கும்? e power minus 2s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து y of s by x of s வந்து நம்ம h of s அப்படின்னு எழுதலாம், which is equal to e power minus 2s. ஸ்டில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு. நமக்கு தேவை இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இதுக்கு நம்ம இப்போ இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? h of t அப்படின்னு கிடைக்கும், which is equal to e power minus 2s அப்படின்னு இருக்கு. அகெயின் ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். e power minus st naught அப்படின்ற வேல்யூக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா del of t minus t naught அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே s ஓட வேல்யூ t naught ஓட வேல்யூ கம்பேர் பண்ணும்போது t naught 2 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே நமக்கு del of t minus 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க y of t சிக்னலுக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வேல்யூ h of t வந்து del of t minus 2. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் எக்ஸாம்பிள் y of t is equal to x of t minus 2 plus 3. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் நமக்கு டைம் ஷிஃப்டிங் மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ அதனால சிஸ்டம் வந்து லீனியர் டைம் இன்வேரியண்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே +3 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் ஆட் ஆகிருக்கிறதுனால நம்மளுடைய சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா நான் லீனியராக இருக்கும் நமக்கு. ஸோ ஒரு கண்டிஷனில் நமக்கு நான் லீனியரிட்டி கிடைச்சிச்சுனாலே கொடுத்துருக்க இந்த y of t வந்து இட் இஸ் நாட் அன் LTI சிஸ்டம். ஸோ LTI சிஸ்டமாக இல்லை அப்படிங்கும்போது h of t வந்து நம்மளால கண்டிப்பாக டிஃபைன் பண்ணவே முடியாது. இது வந்து அன்டிஃபைன்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்துருக்க இன்ட்ரோடக்ஷன்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்க y of t-க்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? y of s which is equal to இந்த டேர்முக்கு லாஸ்ட் எக்ஸாம்பிள்லேயே நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x of s into e power minus 2s அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே 3 இருக்கு. ஸோ லாப்லாஸ் வேல்யூ ஆஃப் எனி கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் இன்ஃபைனைட் அப்படின்ட்டு ஆகும். ஸோ டோட்டல் வேல்யூ நமக்கு என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இதுல இருந்து நம்மளால இந்த h of t வேல்யூவை எப்படி டிஃபைன் பண்ணாலுமே நமக்கு இன்ஃபைனைட்டாக தான் இருக்கும், டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொன்னேன், LTI சிஸ்டமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா
கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.